என் பேச்ச மீறி இது வரைக்கும் அவன் நடந்துகிட்டதே கிடையாது. அதனாலதான் சொல்றேன், அந்த ஆத்தூர் பொண்ணையே பேசி முடிவு பண்ணுங்க. மாமாவுக்கு உடனே போன் பண்ணி வந்து கூட்டிட்டு போ, கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லு. நீ சத்யாவுக்கு போன் பண்ணி ஓடி போலாமான்னு கேளு. உடனடியா ஒரு முடிவெடுத்தாகணும் கார்த்திக். நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசலாம்னு நினைச்சேன். ஆனா நம்ம மீட் பண்ண போறோம்னு யார்கிட்ட சொல்லிட வேண்டாம். யார்கிட்டயும் நான் சொல்ல மாட்டேன், நீ தைரியமா இரு. கண்டிப்பா வந்துருவீங்கல்ல? ஏய், நிச்சயமா நீ இவ்வளவு ஆர்வமா கூப்பிடுறப்ப நான் வராம இருப்பேனா? சரி, அவன் மேல கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. அதுக்காக அவன் ஒன்றும் மனசாட்சி இல்லாத நினைச்சிடாத. அவ உனக்கு காம்பன்சேஷன் தர ரெடியா இருக்கான். எவ்வளவு வேணும்னு கேளு, நானே உனக்கு வாங்கி தரேன். இங்க பாரு, கோவப்படுறதால உனக்கு தான் நஷ்டம். புத்திசாலித்தனமா பொழைச்சுக்கோ. சொல்லு, எவ்வளவு வேணும்? எவ்வளவு கொடுப்பான்? இதுதான் புத்திசாலித்தனம். இதுக்கப்புறம் இதுக்கு சுத்தி உழைச்சுக்கிட்டு நான் உனக்கு ஒரு 2 லட்சம் ரூபா வாங்கி தரேன். இல்ல சுரேஷ், இது சரி வராது. முழுசா ஒரு 10 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துரு. ஏய், என்ன இது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அவன் என்ன கல்யாணம் பண்ணிருக்கான், பேரோன்னு வந்துருச்சு, அப்புறம் என்ன? ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துரு. சரி, நான் வாங்கி கொடுத்துட்றேன். ஆனா நீ தாலியை கழட்டி கொடுத்துட்டு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எழுதி கொடுத்துட்டு போகணும். உங்களை மாதிரி புத்தி சுட்டு போட்டாலும் எங்களுக்கு வராது. ஓகே, தேங்க்ஸ். அப்ப இன்னைக்கு ஈவினிங் இதே ஹோட்டலுக்கு வந்துரு. நான் பணத்தை கொண்டு வந்துடுறேன். பணத்தை வாங்கிட்டு சொன்ன மாதிரி செஞ்சிடணும். நான் பணம் வாங்குறதே இனிமே உங்களை மாதிரி கேவலமானவங்களை பார்க்காம எங்கேயாவது போயிடணுன்றதுக்காக தான். பணத்தை ரெடி பண்ணிட்டு ஃபோன் பண்ணு. என்னடா பேசுனதெல்லாம் கேட்டியா? என்னடா அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன? அவளே ஒண்ணு வேணான்னு சொல்லிட்டு போக ரெடி ஆயிட்டா. நீதான் அவளை விட்டு பிரிய முடியாம தவிக்கிற போல இருக்கு. இல்லடா சுரேஷ், அவ என்ன எப்படி எல்லாம் லவ் பண்றேன்னு சொன்னா தெரியுமா? இப்ப புரிஞ்சுதா? எங்க நீ பணம் கொடுக்கறேன்னு சொன்னதும் நான் அவ கையை வெட்டிக்குவான்னு நினைச்சேன்டா. உன்ன மாதிரி அவன லூசா? எல்லாமே கால்குலேஷன்ரா. உண்மையிலே உனக்காக செத்து பொருளா இருந்தா போன் பண்ணி நீ வர வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கையை அறுத்துக்கவன்னு சொல்லுவாளா? அப்பவே நீ பக்கத்துல போய் பாத்திருந்தா ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ கையில வச்சிருந்திருப்பா. நீ போய் பார்க்காம இருந்திருந்தானே வையேன், அவளே ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிருப்பா. எல்லாம் பணம் தான்னு சொன்ன கேட்டியா? இல்லடா, இப்ப கூட என்னால முழுசா நம்ப முடியல. அந்த அளவுக்கு நீ அவகிட்ட மயங்கி போயிருக்க. இல்லடா, அவ என்ன ஏமாத்திருக்கா. இப்பவாது ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டியே. ஐயோ போதும்பா, இனிமே இந்த மாதிரி பொண்ணை என் லைஃப்ல பார்க்கவே கூடாது. எப்படியோ இம்சை தொலைஞ்சதுன்னு சந்தோஷப்பட்டுக்க. எங்கடா, இப்பதான்டா பயமா இருக்கு. ஏன்டா? இல்ல, இப்ப திடீர்னு 5 லட்சம் ரூபாய்க்கு எங்க போறது? இவ பேசுறத வச்சு பார்த்தா பெரிய பணத்தாசை பிடிச்ச மாதிரி இருக்கா. சொன்ன டேட்டுக்கு தரலனா என்ன வேணாலும் பண்ணுவல்ல. டேய், எப்படியாவது இவகிட்ட இருந்து வெளியில வந்துட்டா போதுண்டா. அதுக்கப்புறம் நான் பழைய மாதிரி நான் என் வேலையை மட்டும் பார்த்துட்டு போவேன். சரி, உனக்கு நான் அந்த பணத்தை கொடுக்குறேன், நீ மெதுவா திருப்பி கொடு. டேய், உனக்கு எதுவும்? டேய், என்கிட்ட இருக்குடா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ கவலைப்படாத. இனிமே இவ சங்காத்தமே வேணான்னு சொல்லிட்டு வெளியே வா. வேணாண்டா, இதுக்கப்புறம் அவளை பத்தி பேச வேண்டாம். நல்ல வேலை, அவளை பத்தி நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சரி சரி, ஈவினிங் வரேன் இருக்கா, எப்போ வரான்னு நான் ஃபோன் பண்றேன். சரிடா. சரி, ஓகே.
வசந்தா, தலைவலி தைலத்தை எடுத்துட்டு வாமா. எடுத்துட்டு வரேன். என்ன செஞ்சே, கடைக்கு கிளம்பிட்டியா? ஆமாம் பாட்டி. என்ன பாட்டி? என்னமோ தெரியலப்பா, உன் ஆத்தாளும் அப்பனும் ஏதோ வருத்தத்துல இருக்க மாதிரி தெரியுது. இந்த நேரத்துல நீ வீட்டுல இருந்து அவங்ககிட்ட பேசி சமாதானப்படுத்தலாம்ல? இனிமே அவங்க வருத்தப்பட மாட்டாங்க பாட்டி. எல்லாம் இன்னையோட முடிய போகுது. இனிமே பழைய மாதிரி இருக்கலாம். தைரியமா இருங்க. கெட்ட நேரம்லாம் முடிஞ்சிருச்சு. வரேன் பாட்டி. இந்தாங்க. என்னவா உங்க பேரனுக்கு? என்னமோ இன்னையில இருந்து நல்ல நேரம் வந்துட்ட மாதிரி சொல்லிட்டு போறான். அப்படியே வந்துட்டாலும் இன்னும் உங்க பேரனால நாங்க என்னெல்லாம் கஷ்டப்பட போறோமோ தெரியல. வாதரு, இப்படி உட்காரு. என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. பின்னையே ஒரு மாதிரியா இருக்க? இல்லையே. என்னப்பா, நேத்து கார்ல இருந்து சஞ்சய் இறங்கி போனானே, அதை நினைச்சு வருத்தப்படுறியா? அவன் சின்ன பையன்ப்பா, எல்லாம் சரியா போயிடும். இப்ப கூட அவன் நல்ல மாதிரி தான்ப்பா பேசிட்டு போறான். சார், வாங்க சார். அம்மா, நான் சார் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஆ. வாங்க சார், உள்ள போயிடலாம். ஓகே சார். இந்தாங்க சார், உங்க பையனை பத்தின அத்தனை டீடைல் இந்த கவர்ல இருக்கு. சமீப காலமா உங்க பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. பொண்ணு பேரு அப்சரா. கோடம்பாக்கம் லேடிஸ் ஹாஸ்டல்ல தங்கியிருக்காங்க. பொண்ணுக்கு அப்பா அம்மான்னு யாரும் கிடையாது. அநாத ஆசிரமத்துல வளர்ந்ததா அங்க இருக்கவங்க சொல்றாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க பையன் அந்த பொண்ணை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிருக்காரு. அதுக்கான அத்தாட்சி எல்லாம் இந்த கவர்ல இருக்கு சார். நீங்க சொன்ன மாதிரி உங்க பையன் மதுரைக்கு போகல. அவருடைய பைக்கு வலசரவாக்கம் பக்கத்துல பார்க் பண்ணி இருந்திருக்கு. ஓகே சார், ஃபர்தரா ஏதாவது டீடைல் வேணும்னா கூப்பிடுங்க. வரேன் சார். உடம்பு சரியில்லை, போய் தண்டவாளத்துல தலையை கொடுக்க சொல்றான். ஏன் உயிர் எடுக்காதீங்க? சும்மா எதுக்கு எடுத்தாலும் எனக்கே போன் பண்ணிக்கிட்டேன். என்ன உங்க புள்ள கிளம்பிட்டாரு? தெரியல, ஏதோ வெளியே போறான். அவர் கிளம்பும் போது பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஞாபகப்படுத்த சொன்னாரு. ஏதோ போன் வந்துச்சு, கோவமா போன்ல கத்திட்டே போறான். ஆமா, இந்த வீட்ல தான் அதுக்கு குறைச்சலே கிடையாது. சார் கூப்பிட்டீங்களா சார்? வணக்கம் நடராஜ். இத பாரு. நீங்க போலாம். ஓகே சார். என்ன சார் இது? நமக்கு மெஷினரி சப்ளை பண்ற ஃபாரின் கம்பெனி இருக்குல்ல, அவங்க அதை அனுப்பிச்சிருக்காங்க. ஒரு அட்வான்ஸ்டு மெஷினரியை அப்டேட் பண்றாங்களா, அதுக்காக நம்ம கம்பெனில இருந்து ஒருத்தரை ட்ரைனிங் அனுப்ப சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரைனிங்க்கு நான் ஒன்னு அனுப்பலான்னு இருக்கேன் சார். என்ன நடராஜ், என்னாச்சு? சார், இத்தனை பேர் இருக்கிறப்போ என்ன செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். எனக்கு எப்பவுமே நீங்க காட்ஃபாதர் மாதிரி தான். ஆனா எதுவா இருந்தாலும் தயங்கமா சொல்லு நடராஜ். அது இல்ல சார், நான் சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஓ,
சாரி சார், இது நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும். கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா சொல்லலான்னு பார்த்தேன். பரவாயில்ல நடராஜ், சொந்தமா தொழில் தொடங்கி முன்னேற நினைக்கிறது நல்ல விஷயம் தானே. அதுக்கு உண்டான ஸ்கில் இருக்கு. நீ பெருசா வருவன்னு நல்லா தெரியும். தேங்க்யூ சார். திடீர்னு பெருசா ஆரம்பிக்கிற அளவுக்கு பினான்சியல் பொசிஷன் உங்ககிட்ட இருக்கா? ஏன் கேக்குறேன்னா, ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா அதை நல்லபடியா ரன் பண்ணணும். அதனால தான் கேக்குறேன். இல்லை சார், சித்தப்பாவோட இன்ஃப்ளூயன்ஸால பேங்க்ல லோன் அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. அது கொஞ்சம் லேட் ஆகுது, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். வெல், நீ சுயமா ஒரு விஷயம் ட்ரை பண்ணா அதை ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ற ஆள் நானா தான் இருப்பேன். தேங்க்யூ சார். ஆனா என் அனுபவத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். எதை பண்றதா இருந்தாலும் அது நம்மளை நம்பி மட்டும்தான் இருக்கணும். உங்க சித்தப்பா உனக்கு நல்லதுதான் பண்ணுவாரு, இருந்தாலும் எதையும் பார்த்து முடிவு பண்ணு. ஓகே சார். முதல்ல நீ ட்ரைனிங் போய் அட்டென்ட் பண்ணிட்டு வா. அது நீ சொந்தமா ஆரம்பிக்கிற கம்பெனிக்கு கூட யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். சார், ட்ரைனிங் முடிச்சிட்டு வந்த உடனே நம்ம கம்பெனிலேயே கன்சல்டன்டா ஒர்க் பண்ணலாம். சார். அதுவும் கட்டாயம் இல்லப்பா, நீ விருப்பப்பட்டாதான். சார், சத்தியமா யாருமே எனக்கு இப்படி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தர மாட்டாங்க சார். நான் தரேனப்பா உனக்கு. ஏன்னா உன்ன மாதிரி திறமையான பையனை எல்லாருக்கும் பிடிக்கும். சார், நான் உங்களுக்கு எப்படி தேங்க் பண்றதுன்னே தெரியல சார். இப்பவும் சொல்றேன், நான் சொல்றேங்கிறதுக்காக நீ எதையும் பண்ண வேண்டாம். எதை செய்யறதா இருந்தாலும் அது உன்னை நம்பி செய்யறதா மட்டும்தான் இருக்கணும். சரிங்க சார். இது என் வாழ்க்கையில கத்துக்கிட்ட பாடம்பா. ஓகே, நல்லபடியா ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணிட்டு வா, பாத்துக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் வரேன் சார். வாங்க சார். அப்படி போய் பேசுவோம். ஓகே மிஸ்டர் சண்முகம். எஸ் சார். இங்கே வெயிட் பண்ணுங்க. ஓகே சார். இப்பெல்லாம் உங்களை நேர்லயே பார்க்க முடியலையே, போன்ல தான் உங்ககிட்ட பேச முடியுது. எங்க சார், டெய்லி 3 கொலை கேஸ் 4 பெட்டி கேஸ்னு ஸ்டேஷன்லயே டைம் சரியா இருக்கு சார். நீங்க ஃபோன் பண்ணி ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னீங்கல்ல, அதனால தான் சார் வந்தேன். என்ன சார் விஷயம்? எல்லாம் என் பையன் விஷயம்தான் சார். இந்த பணக்கார பசங்க கிட்ட பழகி பிளாக்மெயில் பண்றதுக்குன்னு நிறைய பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொண்ணுகிட்ட என் பையன் மாட்டிக்கிட்டான் சார். பொண்ணு பேரு அப்சரா, அப்பா அம்மாலாம் இல்ல, ஹாஸ்டல்ல தங்கியிருக்கா. ஓஹோ. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, இதுல இருந்து என் பையனை மீட்டு கொண்டு வரணும் சார். எனக்கு என் பையன் வேணும் சார். எவ்வளவு நாளா பழக்கம்? இப்பதான் ஒரு 2 மாசமா. அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் கொண்டு போயிட்டான். கல்யாணம் ஆயிடுச்சா? இப்பதான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி முடிஞ்சிருக்கு. பொண்ணுக்கு எந்த ஊரு? இதுக்கு முன்னால யாரையும் ஏமாத்திருக்காளா, உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியல சார். இதையே பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி மூலமா நான் கண்டுபிடிச்சேன். ஓ சார், இதுக்குள்ள என் ஸ்டேட்டஸ் மட்டும் இல்லை சார், என் பையனோட லைஃப் இருக்கு சார். இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சா என் ஒய்ஃப் செத்தே போயிடுவா சார். அந்த பொண்ணு இனிமே என் பையன் வழிக்கு வரவே வராத மாதிரி ஏதாவது பண்ணு சார். அவ மேல கேஸ போட்டு உள்ள தூக்கி வைங்க. என்ன கேஸ் பண்றாலும் அதுக்கு என்ன ஆகுது அதை நான் பாத்துக்கிறேன். அவ உள்ள இருக்கிற டைம்ல நான் என் பையன் கிட்ட பேசி பக்குவமா அவனை சரி பண்ணிடுவேன் சார். நீங்க எதுக்காகவும் டென்ஷன் ஆகாதீங்க. இதோட மறந்துட்டு நிம்மதியா இருங்க. உங்க பையனை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க, மத்ததை நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். ஏதாவது சாப்பிடுறீங்களா? நோ தேங்க்ஸ் சார். சரி வாங்க. ஓகே, நான் கிளம்புறேன் சார். சார், இதுல இந்த பொண்ணை பத்தின எல்லா டீடைல்ஸும் இருக்கு, கொஞ்சம் பாத்துக்கங்க சார். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வாங்க சண்முகம். ஓகே சார், வரேன் சார். நில்லு. எதுக்கு இந்த பேப்பர் கிழிச்சா? என்ன இப்படி படிச்சு எனக்கு கிழிக்க போற? என்ன நக்கலா? சத்தம் போடாத. இன்னைக்கு கோக்கு சம்பள டேட். நீ பாட்டுக்கு சத்தம் போட்டா அவர் டென்ஷன் ஆயிட போறாரு.
சும்மா உட்காந்துருக்க நீ ஒன்னும் பேப்பர் படிச்சு கிழிக்க வேண்டாம். ஏய் என்ன ஆளாளுக்கு ரொம்ப தான் பண்றீங்க? ஏய் என்ன இப்ப பண்ண? ஆரம்பிச்சிட்டீங்களா மறுபடியும்? மா பாருமா, நான் சுடோக்கோ போட்டுட்டு இருக்கேன், பேப்பர் கிழிச்சு போட்டு போறேன். அவளை பார்த்து சொடக்கு போடுற? டேய் சத்தம் போடாதடா, மாப்பிளைக்கு இன்னைக்கு சம்பள நாள், கோச்சுக்கு போறாரு. என்ன எல்லாருமா சேர்ந்து என்ன வெறுப்பேத்துறீங்களா? இவன் ஒருத்த வெறுப்பேத்துறீங்களா கடுப்பேத்துறீங்களான்ட்டு. ஏய் நீ என்னடி வாயை பார்த்து நின்னுட்டு இருக்க? உனக்கு எந்த வேலையும் இல்லையா? மாப்பிள்ள வந்துருவாருல. சாமி படத்தை தொடச்சு வைன்னு சொன்னேன்லம்மா, அதான் பேப்பரோட போயிட்டு இருக்கேன். ஆமா ஆமா, மாப்பிள்ள வந்து சம்பளத்தை கொடுத்த உடனே சாமி படத்தை முன்னாடி வச்சு சாமியை கேவலப்படுத்தணுமா? இந்த மாதிரி வாய் பேசுறதுக்கு பதிலா எதனா வேலை வெட்டிக்கு போலாம்ல. ஆமா, எதை சொன்னாலும் வரமிளகாய கடிச்ச மாதிரியே எப்பவும் உருன்னே இருக்க. ஏய் நீ ஏண்டி நிக்கிற? போய் சாமி படத்தை தொடப்போ. மச்சான் மச்சான், யோ என்னையா வேணும்? இல்ல ஏன் இப்படி உட்காந்துட்டே தூங்குறீங்க? நல்லா கால் நீட்டி படுத்து தூங்க வேண்டியதானே? எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க போங்க. என்ன மச்சான் நீங்க நல்லது சொன்னாலும். யோ போன்னு சொன்னா போயிடு. மாப்பிள்ள வாங்க, மாப்பிள்ள வாங்க வாங்க வாங்க. என்ன இந்த வீட்ல ஒருத்த போன்னு சொல்றீங்க, ஒருத்த வான்றீங்க. என்ன மாப்பிள்ள இவன் ஏதாவது சொன்னானா? அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கண்டுக்காதீங்க. ஹாய் டார்லிங். ஹாய் ஸ்வீட்டி. Why are you late, yeah? So many traffic, yeah. Is it? Yeah. நீ கேள்வி கேட்கிற அழகையும் அதுக்கு மாப்பிள்ள பதில் சொல்ற அழகையும் பார்த்தா பெட்ரோல் ஊத்தி கொளுத்தணும் போல இருக்கா? உள்ள கூட்டு போய் கொஞ்சம் சொல்லுமா. டேய் சும்மா இருடா. மாப்பிள்ள நல்ல நேரம் முடிய போகுது. அதுக்கு முன்னாடி உங்க பையனை வச்சு அவமானப்படுத்தலாம்னு பாக்குறீங்களா? அதானே, என்னமா நீ? அட நீங்க வேற மாப்பிள்ள, இவனை எல்லாம் போய் ஒரு மனசுனா மதிச்சுக்கிட்டு. டேய் பேசாதடா. ஏய் உன் வீட்டுக்கார்ட்ட என்னாச்சுன்னு கேளு. ஏங்க அந்த கருமாந்திர புடிச்ச பொடியை தான் வாங்கி கொடுக்க வேண்டியதானே? சும்மா சும்மா கேட்டுட்டு இருக்காங்கல்ல. நான் வேணா காசு கொடுத்துறேன். மச்சான் வீட்டுல சும்மா தானே இருக்காரு, அவரை போய் வாங்கிட்டு வர சொல்லாம. Absolutely correct. அத்தை இந்த மாச சம்பள பணம் கொடுங்க கொடுங்க கொடுங்க. இத பார்த்தா சம்பள பணம் மாதிரியே தெரியலையே. டேய் சும்மா இருடா. கொடுங்க. இந்தாங்க அத்தை, வா அத்தை காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அம்மா எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம்? எந்திரிங்க எந்திரிங்க. நான் எப்பவுமே என்னை பெத்தவங்களை தெய்வமா மதிக்கிறவன். மாசம் மாசம் அவங்க காலில் விழுந்து வணங்கித்தான் என் சம்பளத்தையே தரணும்னு நினைப்பேன். இப்போ அந்த இடத்துல உங்களை வச்சு பாக்குறேன். அப்போ மாசம் மாசம் இப்படிதான் நாம இவங்க காலில் விழுந்து கும்பிடணுமா? முதலாளிங்கிற மனுஷன் தினமும் சம்பளம் கொடுத்தா நாம தினம் இந்த தெய்வத்து காலில் விழலாம்.